மை ட்ரீம் கார்டன் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது என்னோட கத்தரிக்காய் செடிங்களோட வளர்ச்சிக்கு நான் கொடுக்கின்ற உயிர் உரங்கள் என்னென்று சொல்லித்தாங்க. வாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம். என்னோட கத்தரிக்காய் செடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இல்லாமல் எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லைங்க, இலைங்களோட பெருசை பாருங்கள் எவ்வளவு பெருசாக செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லி. இதற்கு காரணம் நான் கொடுக்கின்ற உயிர் என்று தாங்க கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சின்ன செடி தாங்க, ஆனால் முட்டு வச்சிருக்கு பாருங்க. சீக்கிரமாகவே காய் வந்துடுமென்னு நினைக்கிறேங்க. நிறைய உயிர் கொடுக்கலாங்க, ஆனால் நான் கொடுக்கறது 3 உயிர் தாங்க. அதுவும் வீட்டில் உள்ள செலவே இல்லாமல் வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி செய்கிறது தாங்க. நான் கொடுக்குற உயிர் உரங்களில் முதலாவது என்னென்னு பார்க்கலாம். அரிசி கழுவுற தண்ணி தாங்க. அரிசி கழுவுற தண்ணியை ஒரு நாள் புளிக்க வச்சு கொடுத்து வரேங்க. ஒரு நாள் புளிக்க வச்சு கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், புளிச்ச அரிசி தண்ணியில் நுண்ணுயிர்கள் நிறையவே பெருகி காணப்படுங்க. நுண்ணுயிர்கள் செடிகளுக்கு மிகவும் நன்மைகளை தரக்கூடியதுங்க. இரண்டாவது என்னொன்று பார்த்தோம்னா, வாழைப்பழத்தோல் ஊற வைத்த தண்ணி தாங்க. நாம் வாழைப்பழத்தோல் ஊற வைத்த தண்ணியை செடிங்களுக்கு கொடுத்து வந்தோம்னா செடிங்களோட வளர்ச்சி ரொம்பவே நல்லதாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பூக்கள் நிறையவே வைக்குங்க. இது காய்கறி செடிங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பூக்காத பூச்செடிங்களுக்கும் ஊற வைத்த வாழைப்பழத்தோல் தண்ணியை கொடுத்துட்டு வந்தோம்னா பூக்காத பூச்செடிகளும் நல்லாவே பூக்கும். மூன்றாவது, சமையலுக்கு பயன்படுத்துகிற பூண்டு வெங்காயத்தோல் ஊற வைத்த தண்ணி தாங்க. இனிமேல் பூண்டு வெங்காயத்தோலை தூக்கி போடாதீங்க. ஒரு நாள் முழுவதும் தண்ணியில் ஊற வச்சு செடிங்களுக்கு அந்த தண்ணியை கொடுத்து வாங்க. இதுவும் செடிங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்ல பயன் கொடுக்குங்க. செடிங்களை நடவு செய்கிறதோடு மட்டும் விட்டுடாமல் அதற்கு தேவையான நேரத்தில் உரங்களை கொடுத்து வந்தால் தாங்க செடிங்களோட வளர்ச்சியும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். செடிங்களோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், எங்களுக்கு தேவையான விளைச்சலும் அதிகமாகவே கிடைக்குங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவாங்க. கண்டிப்பாக நாம் நம்ம வீட்டிலேயே செடிகளை நடவு செஞ்சு இயற்கை உரங்களை கொடுத்து காய்கறிகளை விளைய வச்சு சாப்பிட்டு வந்தாலே நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்வை வாழலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த உயிர் உரங்களை செடிங்களுக்கு பயன்படுத்தி பாருங்கள், செடிங்களோட வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறேங்க.